இப்போ இன்றைக்கி டே 3க்குள்ள வீடியோ. டே 2 வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி டே 3 காலையில் இவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தாச்சு. டைம் இப்போது 8 மணி தாண்டுது, 8:45 ஆகுது. அவங்களுக்கு காலையில் உள்ள ஃபுட்டை நம்ம கொடுத்துட்டோம். எல்லாம் நல்லா சாப்பிட்ருக்காங்க. அது பார்த்தா தெரியும் அவங்களுக்கு. வயிறு கொஞ்சம் பெருசாகிட்டே இருக்கும். அது இல்லாமல் அந்த கலர் ஒரு சேஞ்ச் இருக்கும், ஒரு கோல்டு கலரில் கரெக்டாக தெரியும். அது ஓரளவுக்கு எல்லாமே சாப்பாடு எடுக்குது, பிரச்சனை இல்லை நம்மளுக்கு இந்த பேட்ச்சு. என்ன பிரச்சனை, இவங்க ஒரு கூட்டமாட்டு தான் எப்போவுமே இருப்பாங்க. இவங்க ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பயமானு தெரியலை. இன்னும் கொஞ்சம் வளரும்போது தான் இவங்க தனித்தனியாக போவாங்க. இப்போ நமக்கு ஃபீடு கொடுத்துட்டோம், கொஞ்சம் அதிகமான ஃபீடு இருந்தது போல இருக்குது. அது அந்த டாப்பில் இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஆனால் குட்டி குட்டியாக ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஏதோ அவங்களுக்கு கொடுத்த ஆர்டிமியாக தான் ஏச் பண்ணி கொடுத்தது, கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போல இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் கூட வெயிட் பண்ணி பார்க்கணும், அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு மிச்சம் இருக்கிறத மாற்றிடணும். மேக்ஸிமம் மேலே இருக்கும்போது மாற்றணும்னா ஈஸி, நம்ம அந்த வாட்டரோட சேர்ந்து வந்துடும். கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா சின்ன அந்த ஏர் ஹோஸ் இல்லையா, அதை போட்டு தான் சேஞ்ச் பண்ணணும். அதனால ஒன்றும் குழப்பம் இல்லை, நம்ம கரெக்டாக பார்த்து எடுத்துகிட்டா போதும். இந்த குட்டிங்க வெளியில் வராமல் பார்த்து எடுக்கணும். அது இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஒயிட் கலரில் ஒரு டப் வச்சுடுங்க. அதில் ஏன்னா குட்டி வந்தாலுமே நம்மளுக்கு கரெக்டாக தெரியும், இந்த குட்டி இதில் வெளியில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்து நமக்கு அதை எடுத்துடலாம். சரியா? வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் கூட நமக்கு உற்சாகமாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.